ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சினி டிஃபென்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து விஜய் ஆண்டனி அவருடைய 25வது படம் சக்தி திருமகன் அந்த படத்துடைய டீசர் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்தப்பேருந்தே இந்த படம் மிகப்பெரிய பேச்சுவார்த்தை உள்ளாச்சுங்க. ஏன்னா இந்த படத்தோட தெலுங்கு வெர்ஷன் அந்த படத்துக்கு வந்து பராசக்தின்னு பேர் வச்சாங்க. அதே போல் சிவகார்த்திகேயன் அவருடைய 25வது படம் அதுக்கும் டைட்டில் வந்து பராசக்தி. ஸோ அந்த டைட்டிலே வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக அமைஞ்சது. அப்படி ஒரு ஆரம்பத்திலேருந்தே ஒரு அதிரடியான இறங்கின படம் தான் சக்தி திருமகன். ஸோ அந்த படத்துடைய டீசர் தான் பார்க்க போகிறோம். வாங்க டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். வழிகாட்ட வந்த சாமி விதையாகி முளைச்சிருக்கு. கலரிங் எல்லாம் பயங்கரமா இருக்கு. பிரேம் குவாலிட்டியா இருக்கு. புரட்டும் பலியாகும். வரலாற்றிலே இந்த மாதிரி சம்பவம் ஒருத்தன் பண்ணதில்லைங்க. இட்ஸ் கோனா பி தி பிக்கஸ்ட் ஸ்கேம் ஆஃப் தி நேஷன். எழுதி வச்சோம். செக்ரட்டரியேட்ல ஒருத்தரும் மண்டையை பிச்சுட்டு அலையறாங்க. இதுவரை கிடைச்ச தகவல் படி 6236 கோடியே 24 லட்சம் ரூபாய். Not a small time UG group. மக்களோட மக்களா penetrate ஆகி we think it has roots since 1960s. ஒரு சின்ன பையன் 15 வருஷம் உள்ளேயே இருந்து ஆட்டி வச்சிருக்கான். முழுக்க இருட்டிலே வேலை பார்த்துருக்கான். பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட்னா கேமில் இறங்கி இருக்கணும். பாப்புலாரிட்டி இமேஜ் தான் முக்கியம்னா அதுக்கு போஸ்டர் அடிச்சிருக்கணும். இஃப் யூர் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட் ஸ்ட்ரீட்ஸில் போயிட்டு டவுன் சொல்லலாம். 3 மில்லியன் யார் நீ? பேக் ஷாட் பயங்கரமா இருக்கு. வேற என்ன பூந்தேக்கு இந்த ஐஜி டிரான்ஸ்ஃபரையும் பிடிச்சிருக்க. பதிய வச்சுட்டீங்க தம்பி. அதை சேஃபாக இறங்கி வேலை பார்த்ததே நம்ம கிட்டு தான். நம்பி தான் ஒரு ஹவுசிங் ஒரு வீடு ஒன்று அலாட் பண்ணி கொடுத்துச்சிங்களா? சொன்னேன் சார் கிட்டு. இந்த காட்டவே மாட்டாங்க. கேள்விப்பட்டதே கிடையாது. கெட்டிக்கார பையன்டா. என்னய்யா நடக்குது? என்ன நடக்குது? அவன் பேரு கிட்டு. விஜய் ஆண்டி தான் மியூசிக்கல். லிரிக்ஸ் பயங்கரமா இருக்கு. செம்ம கட்டு. பிஜிஎம் கேட்ட மாதிரி கட்டு பயங்கரம் பண்ணிருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி செக்ரட்டரியேட்ல டீ சிகரெட் வித்துச்சு. எம்எல்ஏ ஹாஸ்டல்ல கிளீனர் பையன் 197 கோடியா? இது வெறும் ஆரம்பம் தான் பாருங்க சார். சிரிக்கிறான் சார். ஸோ இவர் வந்து ஏதோ ஒரு பெரிய ஸ்கேம் ஒன்று மட்டும் பண்ண போகிறாரு. அதுதான் வந்து ஸ்டோரி லைன். அவர் வந்து எப்படி ஸ்கேம் பண்ணி அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு த்ரில்லர் ஜானரில் இருக்கும்னு நினைக்கிறேன் படம். டீசர் வந்து வெறியாக இருக்குது. ஏன்னா அவருடைய மியூசிக்கலில் படம் வந்து தாறுமாறு தான் எப்பவுமே. ஏன்னா பிச்சைக்காரன் அவரே வந்து டைரக்ட் பண்ணி அவரே மியூசிக்கல் எல்லாமே பங்கமாக பண்ணியிருப்பார். ஸோ இது வந்து அவருடைய ப்ரொடக்ஷன்லேயே 25வது படம் பண்ணிக்கிறாரு. அருண் பிரபு அவர் தான் வந்து படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ அவருடைய அருவி வால் இதிலே போட்டிருந்தாங்க ஃப்ரம் த டைரக்டர் ஆஃப் அருவி வால்னு. ஸோ அருவி வந்து ஒரு எப்படி சொல்கிறது, சோசியல் மெசேஜ் கொண்ட ஒரு சிறப்பான ஒரு படங்க. எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். அப்படி ஒரு சோசியல் மெசேஜ் அந்த படத்தில் இருக்குது. அந்த படம் வந்தப்போ அந்த படம் ஏற்படுத்தின தாக்கம் வந்து இன்னைக்கு வரையும் மாறல. அப்படிதான் இருக்குது. நீங்கள் எத்தனை முறை அந்த படம் திருப்பி பார்த்தாலும் அது அந்த மாதிரி அதே வைப்பில் அதே மாதிரியான ஒரு இது கிரியேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் வால் அது வந்து ஒரு வேற மாதிரியான ஒரு ஜானர். அதுவும் நல்லாயிருக்கும் படம் பாருங்கள். ஸோ இந்த படத்தில் அவர் எப்படி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். டீசர் பார்க்க நல்லா இருக்கு. அடுத்தடுத்து ட்ரெய்லர் இதெல்லாம் வரும்போது இன்னும் அதை பற்றி ப்ரீஃபாக வரும்னு நினைக்கிறேன். படத்தோட ஸ்டோரி இதெல்லாம் இப்போ அதை பற்றி பேசுவோம். இப்போ டீசராக பார்க்க ப்ராமிசிங்காக ஒரு ஸ்டோரி பேஸ்டு ஒரு லைன் மாதிரி தான் இருக்குது. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம்.
ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ஆல்ல வச்சுக்கோங்க. பாய்.